யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள் அம்மா, யாருக்கு சண்டைகள்? யாருக்கு புலம்பல், யாருக்கு காயம், யாருக்கு சிவந்த கண்கள் ஐயா, யாருக்கு சிவந்த கண்கள்? மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி வாழ்பவர்க்கே, கலப்புள்ள சாராயத்தை நாடும் மாந்தருக்கே. மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி வாழ்பவர்க்கே, கலப்புள்ள சாராயத்தை நாடும் மாந்தருக்கே. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள் அம்மா, யாருக்கு சண்டைகள்? மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், பாராதே பாராதே மெல்ல மெல்ல இறங்கிடும். மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும், பாராதே பாராதே மெல்ல மெல்ல இறங்கிடும். விரியனை போல் தீண்டும், பாம்பை போல கடிக்கும். விரியனை போல் தீண்டும், பாம்பை போல கடிக்கும். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள் அம்மா, யாருக்கு சண்டைகள்? யாருக்கு புலம்பல், யாருக்கு காயம், யாருக்கு சிவந்த கண்கள் ஐயா, யாருக்கு சிவந்த கண்கள்? செல்லும் சனியனை மது விலை கொடுத்து வாங்கிடும். மங்கையரில் மயங்கி அது வம்புகள் பல செய்திடும். வீதி செல்லும் சனியனை மது விலை கொடுத்து வாங்கிடும். மங்கையரில் மயங்கி அது வம்புகள் பல செய்திடும். அமளி செய்ய அழைக்கும், ஆயுள் நாளை குறைக்கும். அமளி செய்ய அழைக்கும், ஆயுள் நாளை குறைக்கும். யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள் அம்மா, யாருக்கு சண்டைகள்? யாருக்கு புலம்பல், யாருக்கு காயம், யாருக்கு சிவந்த கண்கள் ஐயா, யாருக்கு சிவந்த கண்கள்? விஸ்கிரமும் பிராந்தி கள்ளும் தாகமதை தீர்க்குமோ? ஜீவ தண்ணீர் இயேசுதானும் தாகமதை தீர்ப்பாரே. விஸ்கிரமும் பிராந்தி கள்ளும் தாகமதை தீர்க்குமோ? ஜீவ தண்ணீர் இயேசுதானும் தாகமதை தீர்ப்பாரே. எழுந்து வா எழுந்து வா, இயேசுவை நோக்கி ஓடிவா. எழுந்து வா எழுந்து வா, இயேசுவை நோக்கி ஓடிவா. யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள் அம்மா, யாருக்கு சண்டைகள்? யாருக்கு புலம்பல், யாருக்கு காயம், யாருக்கு சிவந்த கண்கள் ஐயா, யாருக்கு சிவந்த கண்கள்? யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள் அம்மா, யாருக்கு சண்டைகள்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தொலைக்காட்சி நேயர் ஒவ்வொருவருக்கும்
என் இதயம் கணிந்த இயேசுவின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசரிப்பு கூடாரம் எவ்விதமாக நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு வழிநடத்துகிறது என்பதை நாம் படித்து வருகிறோம். எனவே இந்த நாளிலும் நம்முடைய ஜெப வாழ்க்கையின் இன்னொரு படியில் நாம் வழியெடுத்து வைப்பதற்கு முன்பாக தேவ ஆவியானவர், இந்த வேதத்தை எழுதின ஆவியானவர் நம்மை ஜெபத்தின் ஆவியினாலே நிறைக்கும்படியான விதத்தில் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்கள் அருமை சுவாமி, இப்பொழுதும் சுவாமி இந்த நாளிலே ஜெபத்தை குறித்ததான இன்னொரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள நம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் அறிஞ்சு நடுகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக ஜெபத்தை குறித்து நாங்கள் அதிகமாய் அறிந்து ஜெப வாழ்க்கையை உறுதியுள்ள ஒரு ஜெப வாழ்க்கையாய் நாங்கள் வாழ கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நம்முடைய மூதாதையர்கள் சுவிசேஷத்தை அறிந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பாடுபட போகிறார், எவ்விதமாக நமக்கு ரட்சிப்பை உண்டாக்கப் போகிறார் என்பதை எவ்விதமாக சுவிசேஷத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோமோ, அதே போல நம்முடைய மூதாதையர்கள் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாயிலாக இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு இந்த ஆசரிப்பு கூடாரம் அவளுக்கு வழிவகுத்தது என்று நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் இந்த ஆசரிப்பு கூடாரம் அருமையான நற்பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த நாளிலே ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பு முறை அல்லது அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இருந்த தளவாடங்கள் எவ்விதமாக நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளிலே என்னாகும் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆசரிப்பு கூடாரமாகிய வாசஸ்தலத்திற்கு முன்பாக சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரும் கூடாரங்களை போட்டு இறங்கி இஸ்ரவேல் புத்திரரின் காவலுக்கு பதிலாக பரிசுத்த ஸ்தலத்தை காவல் காக்க வேண்டும். வாசஸ்தலத்தில் சேர்கிற அந்நியன் கொலை செய்யப்பட கடவன் என்று பார்க்கிறோம். அப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசல் எங்கே இருந்தது? கிழக்கு புறமாக இருந்தது. எனவே ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ள நுழைகிற ஒவ்வொரு பரிசுத்தவானும் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இதோ அவனுடைய முகம் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி இருக்கும், முதுவோ கிழக்கு புறமாக சூரியனை நோக்கி இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல எசேக்கியேலினுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, எசேக்கியேலினுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, என்னை கர்த்தருடைய ஆலயத்தில் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே ஏறக்குரிய 25 மூப்பர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஆசரிப்பு கூடாரம் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது? கிழக்கிலே வாசல் இருந்தது. எனவே அந்த வாசல் வழியாக உள்ளே நுழைகிற தேவ பிள்ளை தன்னுடைய முதுகு கிழக்கை நோக்கி இருக்கும், அவன் ஆண்டவரை தொழுது கொள்கிற வேளையிலே. ஆனால் இங்கு அதற்கு ஏர்மாறாக இதோ தங்களுடைய முதுகை ஆண்டவருக்கு காட்டினவர்களாய் கிழக்கை நோக்கி இருந்தார்கள், கிழக்கை நோக்கி சூரியனை நமஸ்கரித்து கொண்டிருந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது ஒரு பெரும் பாடத்தை, ஒரு பெரிய பாடத்தை நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு இது கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஜெபிக்கும் வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பிரவேசித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வைக்கும் வேளையிலே உலக காரியங்கள் எப்பொழுதும் நம்முடைய முதுகுக்கு பின்பாகவே இருக்க வேண்டும். உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் எல்லாம் முதுகுக்கு பின்பாகவே இருக்க வேண்டும் ஒழிய அவைகள் நம்முடைய முன்பாக தேவனை தொழுது கொள்கிற வேளையிலே அவைகள் நம்மை ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக உலக ஆசைகளும் உல்லாசங்களும் உலக களியாட்டுகளும் அல்லது உலக வாஞ்சியம் ஆண்டவரை தொழுது கொள்கிற வேளையிலே நம்மை ஆட்டி படைக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்று நான் பார்க்கிறோம். ஆம், ஜெபத்தின் பொழுதுதான் மனதிலே அலைவாயும் காரியங்களை யோசித்து பார்த்தால் அனந்த காரியங்கள், அநேக காரியங்கள் ஜெபம் வேறு நேரத்துல எல்லாம் வராத எண்ணங்கள் எல்லாம் ஜெபம் செய்யணும் அப்படின்னு போய் ஆண்டோட சமூகத்தில் நிற்கின்ற பொழுதுதான் அந்த நினைப்பு இந்த நினைப்பு என்று சொல்லி எல்லா நினைப்புகளும் அந்த நேரத்தில் நம்மை ஜெபிக்க விடாதபடி ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறோம்.
ஆனால் வேத புத்தகம் சொல்கிறது, ஜெபிக்கும் வேளையிலே லௌகீக எண்ணங்களை மறந்து ஒருமுகமாய் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் அழகாக சொல்கிறது. எனவே இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு முறை அவ்விதமாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை வழிநடத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிற்பாடு அவர்கள் கிழக்கிலே இருந்த ஏதேன் தோட்டத்திலே வாசல் வழியாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவரை விட்டு பாவம் செய்து ஆண்டவரை விட்டு அவர்கள் பிரிந்து போகின்ற பொழுது கிழக்கை நோக்கி அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல கர்த்தருக்குள்ளானவர்களே, காயினுடைய வாழ்க்கை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதியாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவன் எவ்விதமாக பிரயாணப்படுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே காயின் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியிருந்தான். எங்க போனான்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் பிரிந்து எங்க போனான்? கிழக்கை நோக்கி போனான். ஆம் தேவச்சனமே, இது ஆண்டவரை விட்டு ஆதி பெற்றோர்கள் துரத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் கிழக்கை நோக்கி அவர்கள் போகிறதை நாம் பார்க்கிறோம். காயினும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போகின்ற பொழுது கிழக்கை நோக்கி அவன் பிரயாணப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆதியாகமம் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிக்கின்ற பொழுது, லோத்து எவ்விதமாக தன்னுடைய பிரயாணத்தை அவன் ஆரம்பிக்கிறான் என்று பாருங்கள். 13ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். அப்போ ஆபிரகாமை விட்டு லோத்து பிரிந்து, ஆபிரகாமினுடைய வேலைக்காரர்களுக்கும் லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் சண்டை ஏற்படுகிறது. எனவே 2 பேரும் பிரிந்து போக ஒரு தீர்மானிக்கிறார்கள். எனவே ஆபிரகாமை விட்டு மனுஷனை விட்டு தேவனை சார்ந்து தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு இருக்கிற ஒரு விசுவாசத்தின் தந்தையாகிய அந்த மனிதனை விட்டு பிரிகிற அந்த லோத்து எப்படி பிரிந்து போகிறான்? கிழக்கை நோக்கி அவன் பிரயாணப்பட்டு போகிறான். சோதோம் கொமாரா என்கிற பட்டணம் இதோ ஆபிரகாம் இருந்த இடத்திலிருந்து கிழக்கை நோக்கி இருந்தது. எனவே அந்த கிழக்கை நோக்கி அவன் பார்க்கின்ற பொழுது அது வளம் நிறைந்ததாக, தன்னுடைய வாழ்க்கையை செழிப்புள்ளதாக மாற்றும் என்பதற்காக அவன் கிழக்கை நோக்கி அவன் பிரயாணப்பட்டு போனான். என்ன சம்பவித்தது என்பது நமக்கு நன்றாக தெரியும். எனவே லோத்தினுடைய வாழ்க்கை இதோ கிழக்கை நோக்கி பிரயாணப்பட்டு அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலே அவன் வாழ்ந்த பொழுது எவ்விதமாக தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கை மாறிப்போனது என்பதை வேதம் அழகாக நமக்கு சொல்கிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம் கர்த்தருக்குள்ளானவர்களே, லோத் ஆபிரகாமை விட்டு கிழக்கு நோக்கி பிரயாணம் பண்ணி கிழக்கில் இருந்த சோதோம் கொமாராவினுடைய செழிப்பை நோக்கி அவனுடைய வாஞ்சை இருந்தது. அவன் அழிவுக்கு அது வழி நடத்தினது என்று நாம் பார்க்கிறோம். எனவே தேவச்சனமே, உலகத்தின் காரியங்கள் எப்பொழுது நாம் ஜெபிக்கும் வேளையிலே உலக உல்லாசங்கள், உலக களியாட்டுகள், உலக லௌகீக எண்ணங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக வராதபடி அவைகள் நமக்கு பின்னாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளாக இருக்கிறோம். அதே போல் ஆதியாகமம் புத்தகம் 11ஆம் அதிகாரம் வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுதும், அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது என்று வேதம் அழகாக சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஆம் கர்த்தருக்குள்ளானவர்களே, ஆங்கில வேதாமத்திலே 2வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயர் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்போ பாபேல் கோபுரத்தை கட்டும்படியான ஒரு எண்ணம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி வந்தது? இதோ அவர்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி சினேயார் தேசத்தில் அவர்கள் குடியிருந்து ஆண்டவர் விட்டு விலகி போய் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு இதோ தங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பின்னோக்கினவர்களாக அவர்கள் கடந்து போய் கிழக்கிலே அவர்கள் குடியிருந்து அந்த சினேயர் பட்டணத்திலே அவர்கள் வாழ்ந்தபடியினாலே அவருடைய எண்ணம் ஆண்டவர் விட்டு தூரமாக விலகி போயிருந்தது. எனவே பாபேல் கோபுரத்தை கட்டும்படியான ஒரு எண்ணமும் அவர்களுக்கு தோன்றினது என்பதை நீங்கள் நான் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தையும் 16வது வாக்கியத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல,
அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆம், கர்த்தருக்குள் நம்முடைய வேதம் அழகாக சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்கிறது. அப்போ அவைகளில் அன்பு கூற வேண்டாம் என்று வேதம் அழகாக நமக்கு எடுத்து சொல்கிறதை நீங்கள் நானும் கவனித்துக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கு, ஜெபத்தில் ஆண்டோட சமூகத்திலே நாம் பிரவேசித்து ஜெபிக்கின்ற பொழுதும் உலகத்தில் உள்ளவைகளிலே அன்பு கூறாதபடி, மாமிச இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாக இவைகளெல்லாம் நம்மை ஆட்டி படைக்காதபடி தேவ சமூகத்திலே நம் ஜெபம் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே 17வது வாக்கியம், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்திலே ஜனங்கள் பெருக பெருக அவர்களுடைய வாழ்க்கை கிழக்கை நோக்கியே அதிகமாக போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் அன்புள்ளே, தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது அவனை எங்கிருந்து அழைத்தார் தெரியுமா? கிழக்கிலிருந்து தன்னுடைய சமூகத்திலே அவனை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாம் கிழக்கு தேசமாகிய அந்த ஊர் தேசத்திலிருந்து ஆண்டவரை பின்பற்றும்படியாக அங்கே கிழக்கிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். அதே போல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கிழக்கிலே அதை நாம் வாசிப்போமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2வது வாக்கியம், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரை பணிந்து கொள்வதற்காக, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காணும்படியாக எங்கிருந்து வருகிறார்கள்? கிழக்கிலிருந்து புறப்பட்டு யூதரின் ராஜாவை அவர்கள் பார்க்க சாஸ்திரிகள் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் நான் பார்க்கிறோம். அப்படியானால் கர்த்தருக்குள் ஆபிரகாமை ஆண்டவர் கிழக்கிலிருந்து அழைத்தார். அதே போல் இந்த சாஸ்திரிகளும் கிழக்கிலிருந்து தேவபாலனை பணிந்து கொள்வதற்காக அவர்கள் புறப்பட்டு வருகிற ஒரு அனுபவத்தை நீங்கள் நானும் பார்க்கிறோம். எனவே நம்முடைய ஜெப வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அமைந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய ஆசாபாசங்கள், உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் நம்முடைய முதுகு பின்பாக இருக்க வேண்டும். எனவே கிழக்கை விட்டு வெளியே வந்து ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். உலக ஆசாபாசங்களை விட்டு ஆண்டோட சமூகத்திலே தொழுது கொள்கிறவர்களாக, ஆண்டோட சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் யாத்ராம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 38வது வாக்கியத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, அவளோடு கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதுமன்றி மிகுதியான ஆடு மாடுகள் முதலான மிருக ஜீவன்களும் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் பாவத்தில் ஈடுபட்டார்கள் என்று வேதத்தில் அதிகமாக நான் வாசிக்கிறோம். இதற்கு காரணம் என்ன? பல ஜாதியான ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறோம். எனவே இதோ அவர்களுடைய உள்ளங்களும் அவர்களுடைய சிந்தனைகளும் அவர்களுடைய ஆசாபாசங்களும் எங்கே தான் இருந்தது? அந்த எகிப்தை நோக்கியே இருந்து கொண்டு இருந்ததே ஒழிய, இதோ பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை நோக்கி தாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு எண்ணமோ சிந்தனையோ ஒரு யோசனையோ இந்த ஜனங்களுக்கு இராதபடியினாலே எப்பொழுது சின்ன சின்ன காரியங்களெல்லாம் ஏற்பட்டாலும் எங்கே ஓடணும்னு தோணுச்சு? எகிப்துக்கே மீண்டுமாய் போய்விட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு அடிக்கடி தோன்றி கொண்டிருந்ததற்கு காரணம் பல ஜாதியான ஜனங்கள் அவளோடு கூட போனார்கள். இந்த பல ஜாதியான ஜனங்கள் யார்? அவர்கள் சொல்கிறார்கள், எகிப்து சேர்ந்தவர்களாக எகிப்தியர்களும் சிலர் இருக்கலாம் என்று ஒரு சில ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த எகிப்திய தேசத்திலே அடிமைகளாக அங்கு வந்து இந்த அரசாங்கத்தின் மேலே வெறுப்புற்றவர்கள் என்று கூட சிலர் ஆசிரியர்கள் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எப்படி இருந்தாலும் கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போ இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பிரயாணப்பட்டு போகிறதை நான் பார்க்கிறோம். கானான் தேசத்திற்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளத்தில் எது இருந்தது? எகிப்தே வாசம் செய்து கொண்டு இருந்தது என்று நான் பார்க்கிறோம். கர்த்தருக்குள். எனவே தான் அவர்கள் சிறு சிறு காரியங்கள் ஏற்பட்டாலும் முறுமுறுக்கிறவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களும் முறுமுறுப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்தார்கள் என்று நான் பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம், அதே யாத்ராம் புத்தகம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏதாமிலே பாளையம் இறங்கினார்கள். இங்கு இந்த 14ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின ஒரு சம்பவத்தை இங்கு விவரித்து ஆண்டவர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். எனவே இவர்கள் சுக்கோத்திலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள்.
செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். 24வது வாக்கியம் 25வது வாக்கியமும், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்திலே கர்த்தர் அக்கினியும் மேகமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கலலமும் அவர்கள் தங்கள் ரதங்களை ஒரு வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள் என்று வேதம் அழகாக சொல்கிறதை நான் பார்க்கிறோம். 20வது வாக்கியம், அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலியரின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்று பார்க்கிறோம். ஆம், கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இது தெய்வ பிரசன்னம் இஸ்ரவேலருக்கும் எகிப்திற்கும் நடுவிலே வந்தது. அந்த பிரசன்னம் எப்படி இருந்தது? இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாக, இரவை வெளிச்சமாக்குகிற ஒரு பிரசன்னமாக இருந்தது. ஆனால் அதே தேவ பிரசன்னம் எகிப்தியருக்கு எப்படி இருந்தது என்று பார்த்தால் மேகமும் அந்தகாரமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே ஜெபிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு தேவ சமூகம் எவ்விதமாக காட்சியளிக்கப் போகிறது என்பது நீ எங்கே இருக்கிறாய் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இதோ அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை வெறுத்தவர்களாக கசப்பான கீரையோடு கூட பஸ்கா பண்டிகையை அவர்கள் ஆசரித்து, பஸ்காவை ஆசரித்து இதோ தங்கள் அடிமைத்தன தேசத்தை விட்டு புறப்பட்டு போகிறோம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போகிறோம் என்ற எண்ணத்தில் தேவ சமூகத்தை தேவனை ஆராதிக்கும்படியாக புறப்பட்டு போகிறார்கள். எனவே எகிப்தை விட்டு போய்விட வேண்டும், எகிப்தை விட்டு நீங்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்திலே அதிகமாக மேலோங்கி இருந்து அவர்கள் பிரயாணப்பட்டு போகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு கூட அவர்கள் நடந்து போய் கொண்டிருக்கின்ற பொழுது தேவ சமூகம் அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தது. ஆனால் எகிப்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும், எகிப்து தான் தங்களுக்கு சதம், எகிப்து தான் தங்களுடைய எல்லா வாழ்க்கையினுடைய ஆதாரம் என்று நம்பிக்கொண்டிருந்த இதோ எகிப்தியருக்கு தேவ சமூகம் மேகமும் அந்தகாரமாய் இருந்தது என்று வேதம் அழகாக சொல்கிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கும். அப்படியானால் தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே ஜெபிக்க வந்திருக்கிற உனக்கு தேவ சமூகம் எவ்விதமாக இருக்கிறது என்பதை எதை பொறுத்து இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் நானும் நம்முடைய உள்ளத்தில் எதை வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதே போல 24வது வாக்கியமும் 25வது வாக்கியத்தையும் நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலிலே கட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று வேதம் அழகாக சொல்கிறது. செங்கடலின் நடுவிலே ஒரு பாறையின் மேலே இறுகி போன ஒரு தரையின் மேலே நடந்து போகிற ஒரு அனுபவத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெற்றார்கள். ஆனால் அதே வழியை பின்பற்றின எகிப்தியர்களுக்கு அது எப்படி இருந்தது தெரியுமா? சேரும் சகதியுமாக இருந்தது. தங்கள் வண்டிகளை அவர்கள் உருளைகள், அந்த வண்டிகளுடைய சக்கரங்கள் உருண்டு போகவும் தங்களுடைய ரதங்களை கடினமாய் நடத்தவும் வேண்டிய ஒரு அனுபவமாக அது மாறிப்போனது என்று பார்க்கிறோம். ஒரே இடம்தான், ஒரே சம்பவம் தான், ஆனால் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டாந்தரையாக இருந்தது. எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நடந்து போகிற ஒரு பாதையாக இருந்தது. ஆனால் அதே இடம் எகிப்தியருக்கு கடினமான ஒரு இடமாக மாறிப்போனது. காரணம் கற்றுக்கொள்ளாமலே இஸ்ரவேல் ஜனங்கள் பஸ்காட்டை புசித்து அவருடைய உள்ளத்தில் எகிப்தை விட்டு பாவத்தையும் பாவ வாழ்க்கையும் பாவ சந்தோஷத்தையும் விட்டு தேவ சமூகத்திலே தாங்கள் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட புறப்பட்டு அவர்கள் போனபடியினாலே அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் எகிப்தியருக்கோ அது மிகுந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆம், கற்றுக்கொள்ளாமலே ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நமக்கு அதிகமாக தெரிந்த நல்ல ஒரு அனுபவம். 26வது வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு திரும்பி பார்த்தாள். ஆண்டவர் அவர்களுடைய கரங்களை பிடித்து எப்படியாவது இந்த சோதம் குமார பட்டணத்தை விட்டு அவர்களை வெளியே கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி அவர்களுடைய கையை பிடித்து இழுத்து கொண்டு போய் விட்டாலும் லோத்தினுடைய மனைவியினுடைய உள்ளத்தில் எது இருந்தது? சோதோம் குமாராவினுடைய ஆசாபாசங்கள் அவருடைய உள்ளத்தில் இருந்தபடியினாலே திரும்பி பார்த்தால் உப்பு தூணாக அவள் மாறிப்போனாள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேவ பிள்ளையே, இது ஆண்டவர் உன்னை ரட்சிப்பதற்காக, உனக்கு ஆசீர்வாதத்தை தருவதற்காக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஆசீர்வாதமும் அனுகூலமும் இதோ ரட்சிப்பும் மேன்மையும் எல்லாம் கிடைக்க வேண்டுமே, அல்லது
நீயும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருக்கிற, ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிற நீங்கள் நானும் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக வேறு எதையாவது பெற்று செல்லுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோமா என்பதை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டிய மிக கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே நம்முடைய உள்ளத்திலே எது இருக்கிறது, உள்ளத்திலே எது குடிகொண்டு இருக்கிறது, உள்ளத்திலே எது மேலோங்கி நிற்கிறது என்பதை பொறுத்துத்தான் ஆசீர்வாதமா அல்லது ஆசீர்வாதத்திற்கு மாறாக சாபத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா என்று தீர்மானிக்கும்படியான தீர்மானம் அங்குதான் நிகழ்கிறது என்பதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படியானால் தேவ பிள்ளையே, தேவ சமூகத்திலே ஜெபிக்கத்தக்கதாக வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய முகத்திலே, உன்னுடைய இருதயத்திலே எகிப்து வாசம் செய்து கொண்டு இருக்கிறதா? கிழக்கை நோக்கி உன்னுடைய முகம் இருக்கிறதா? அல்லது முதுகு கிழக்கை நோக்கி இருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருக்கிறாயா? உலக ஆசாபாசங்கள் உன்னுடைய முதுகு பின்பாக இருந்து ஆண்டவருடைய சமூகம் எனக்கு தஞ்சம், ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், எனவே ஆண்டவர் எனக்கு எதை கட்டளையிடுகிறாரோ, இதெல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் நான் வாஞ்சிக்க வேண்டும், நான் விரும்ப வேண்டும், அவைகளெல்லாம் நான் கேட்க வேண்டும், அவைகளெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளெல்லாம் தேவ சமூகத்தில் நான் இதை பெற்று நல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறாயா? அல்லது இந்த உலகத்தின் ஆசாபாசங்களில் நான் தேறினவனாக அவைகளிலே திளைத்திருக்க வேண்டும், இந்த உலக ஆசாபாசங்களை என்னை முற்றிலுமாய் சூழ்ந்திருந்து இந்த உலக ஆசாபாசங்களிலேயே நான் கொடிகட்டி பறந்து அவைகளிலேயே நான் திளைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்காக நீங்கள் நானும் வந்திருக்கிறோமா? உலகத்தின் காரியங்கள் அதிகமாக தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்காக வந்திருக்கிறோமா? அல்லது ஆவிக்குரிய காரியங்களை ஆண்டோட சமூகத்தில் அதிகமாக ஜெபிப்பதற்கு நாம் வந்திருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவச்சம் ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அதிகமாக மேலோங்கி இருக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை இந்த ஆசரிப்பு கூடாரம் அழகாக நமக்கு கற்றுத்தருகிறதை நீங்கள் நானும் அறிந்து கொள்ள கடமைப்படல. அப்படியானால் தேவப்பிள்ளை, தேவ சமூகத்திலே ஜெபிக்க நீங்கள் நானும் வருகின்றது உலக ஆசாபாசங்களையும் உலக கவலைகளையும் உலகனுடைய லௌகீக எண்ணங்களையும் கொஞ்சம் தூர எறிந்து போட்டவர்களாக தேவ சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். தேவ பிரசன்னத்திற்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு எண்ணத்தோடு கூட நாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் நாம் செய்ய தேவன் நமக்கு உதவிக்குவராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இருக்க நேர்ந்து எங்களை அறிவிச்சுவாங்க. நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து ஜெபிக்க நம்முடைய சன்னதிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது சுவாமி, உலக ஆசாபாசங்கள் லௌகிக எண்ணங்களை எங்களை அதிகமாக ஆட்கொள்ளாதபடி தெய்வீக எண்ணம் எங்களை அதிகமாக ஆட்கொண்டு அதன் மூலமாய் தேவ ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்து எங்களை வழிநடத்த முடியாது. எங்களுடைய ஜெப வாழ்க்கை சிறந்த ஒரு ஜெப வாழ்க்கையாமைய கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு ஜெப வாழ்க்கையாக மாற கர்த்தர் நீர் உதவி செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.